துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னோட வணக்கங்க. துலாம் ராசின்னு சொன்னாலே அழகு, சமநிலை, நேர்மை, மனிதநேயம், இந்த 4 வார்த்தைகளில் அடங்கும் ஒரு அற்புதமான ராசி தான் துலாம் ராசி. ஆனால் வெளியில் சிரிச்சுட்டு இருக்கும் இந்த ராசிக்காரர்களோட உள்ளத்தில் அத்தனை காயங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும். அது வெளியில் இருக்க யாருக்குமே தெரியாதுங்க. பலர் நம்பிக்கை வச்சு ஏமாந்தவங்க, உதவி செஞ்சு பின்னால் குத்து வாங்கினவங்க, குடும்பத்துக்காக தங்களையே அர்ப்பணித்து மதிப்பு பெறாதவங்க, அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு நாள் உயர்ந்து காட்டணுங்கிற தீவிரத்தோட மன உறுதியோட இவங்க இருப்பாங்க. அவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த ராசியோட வாழ்க்கையில் என்ன மாற்றமெல்லாம் வரும்? செல்வம் எப்போ வருமா? திருமணம் எப்போ நடக்கும்? பண வரவு உயரும் காலம் எப்போ? யாரை நம்பணும், நம்பக்கூடாது? அடுத்த 12 நாள் ராசி இவங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரர்களோட ரொம்பவே மென்மையான மனசு உடையவங்க. ஆனால் தேவையான நேரத்தில் ரொம்பவே கடுமையாகவும் இவங்க மாறிடுவாங்க. நீதியை விரும்புகிறவங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாரையுமே சமமாக பார்க்க முயற்சிப்பாங்க. யாரையுமே திட்ட விரும்ப மாட்டாங்க. உறவுகளை காப்பாற்ற அவங்களையே அவங்க பலியாக்கிக்குவாங்க. காதலில் ரொம்பவே உண்மையானவங்க, ஆனால் இவங்க ஏமாறுவாங்க. நம்பிக்கை வச்சவங்கள உயிராக நினைப்பாங்க. ஆனால் இதே குணம் பல நேரங்களில் இவங்களுக்கு துரோகத்தை பரிசாக தந்துடும். இந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் 3 பெரிய துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. நண்பர்களோட துரோகம். நண்பர்களுக்காக இவங்க எதையுமே செய்ய துணிவாங்க. ஆனால் முக்கியமான நேரத்தில் இவங்க விலகி போயிடுவாங்க. நான் எவ்வளவு செஞ்சேன், ஆனாலும் என்னை விட்டு போயிட்டாங்கங்கிற வேதனை இவங்களுக்கு பரிசாக கிடைக்கும். 2வதாக காதல் துரோகம். துலாம் ராசிக்காரங்க காதலில் ரொம்பவே ஆழமானவங்க. ஒருத்தங்களை நேசித்தா முழு மனசோடு நேசிப்பாங்க. ஆனால் காதலில் துலாம் ராசிக்காரங்க ஏமாறலன்னு சொன்னால் அது பொய். தப்பான நபரை நம்பிடுவாங்க. அதிக பாசம் காட்டுவாங்க. எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து வாழ்வாங்க. இவங்களுக்கு மன உளைச்சலே மிஞ்சுங்க. 3வதாக குடும்பத்தில் மதிப்பு இல்லாத நிலை. பல துலாம் ராசிக்காரங்க குடும்பத்துக்காக அதிகம் தியாகம் செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிறத யாருமே உணரவே மாட்டாங்க. அவங்கள பொருட்படுத்தவே மாட்டாங்க. இவங்களுக்கு மன அழுத்தம் மிகுதியாக இருக்கும். தனிமை உணர்வு, உள்ளுக்குள்ளே அழுகிறது. எல்லோரும் இருந்தும் நம்ம அனாதையாக இருக்கமே, நமக்குன்னு ஒரு உதவிக்கார நீட்ட யாருமே இல்லைங்கிற ஒரு உணர்வு இவங்களுக்கு உணர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு உறவினர்கள் குடும்பத்தார் பண்ணிடுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மறைஞ்சிருக்கும் பலம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? துலாம் ராசி யாருமே எளிதில் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இவங்க அமைதியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் அமைதியாக இருந்தே கவனிப்பாங்க. சரியான நேரம் வர வரைக்கும் இவங்க காத்திருப்பாங்க. வேகமாக உயர்வாங்க. பணவரவு இவங்களுக்கு அதிகரிக்கும். சமூக மதிப்பு கிடைக்கும். ஒரு நாள் வெற்றி பெற ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வேகமாக நடக்கும். 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களாக தொடங்க போகுது. முக்கியமாக வாழ்க்கையில் புதிய தொடக்கம் உருவாகும். நீண்ட காலமாக நின்று போன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மெதுவாக நகர ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, வீடு வாங்குகிற யோசனை, குடும்ப அமைதி, இதெல்லாம் மெல்ல மெல்ல இவங்களுக்கு உருவாக தொடங்கும். உருவாகிறது மட்டும் இல்லை, நிஜத்தில் நடக்கவும் ஆரம்பிக்கும். எப்போ இவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 பழைய கடன்கள்லாம் இவங்களுக்கு குறையும். எதிர்பாராத பணவரவு வரும். சேமிப்பு அதிகரிக்கவும் வாய்ப்பு நிறைய இருக்குது. தங்கம் அல்லது நிலம் வாங்கும் யோகம் இவங்களுக்கு இருக்குது. அதுக்கான முயற்சியில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். கடந்த சில வருஷமாக இவங்க அனுபவிச்சுட்டு வந்த கஷ்டமெல்லாம் தீருங்க. மனவேதனை, தூக்கம் இல்லாமல் இருந்தது, நம்பிக்கை இழப்பு, என்னடா செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், என்ன வேலைக்கு போவோம், எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த கவலையெல்லாம் மெதுவாக குறையும். துலாம் ராசிக்காரர்களோட மிகப்பெரிய கஷ்டகாலம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த வயசுலேருந்து எந்த வயசுன்னு கேட்டிங்கன்னா 27 வயசுலேருந்து 37 வயசு, இல்லை அப்படின்னா 41லேருந்து 47 வயசு இருக்கும். இந்த வயசுலலாம் இவங்க மிகப்பெரிய சோதனைகளெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இந்த காலத்தில் நெருங்கியவர்களின் துரோகம், அதாவது சொந்த குடும்பமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இவள்ள காதலிச்சவங்களாக இருக்கலாம், அவங்க ஆணாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான நபர்களோட துரோகம், பண கஷ்டம்,
வேலை இல்லாமல் பண கஷ்டம், கடன் இதெல்லாம் வாங்கி தலைக்கு மேலே சுமந்துருப்பாங்க. தொழில் தடைகள், எந்த வேலைக்கு போனாலும் செட் ஆகாது. எந்தாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா அது மேற்கொண்டு நடத்துறதுக்கான முயற்சி பண்ணுறதுக்கு கூட அவங்களால முடியாது. இதெல்லாம் பார்த்து 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 மனம் சோர்ந்து போயிருப்பாங்க. அப்படியே சேர்த்து வச்சு வாழலாமா சாகலாமாங்கிற நிலமையில அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலத்துக்கு பிறகு இவங்க வாழ்க்கை தரம் உயர தொடங்கும். இவங்க யாருக்கிட்டலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக இனிமையாக பேசக்கூடியவங்கக்கிட்ட இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள முழுமையாக நம்பிடக்கூடாது. பணம் கேட்டுகிட்டே இருக்கிறவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு இறக்கப்பட்டு கொடுத்துருப்பீங்க. ஐயோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, வீட்டில் கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பவே நம்பாதீங்க. உங்கள் வெற்றியை பொறாமப்படுறவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக யார் என்னன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளி விலகி இருந்து கவனமாக இருக்கணும். ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறவங்கக்கிட்ட, அதாவது உண்மையிலேயே நம்ம படுற கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்கிறவங்க ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தினா மட்டும் போதும். நமக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நம்ம என்ன செஞ்சோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஆனால் அதை துருவி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல பல பேருக்கு இன்பம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். உங்கள் ரகசியங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது. எப்போ தொழில் தொடங்க போகிறீங்க, என்ன கடன் வாங்கியிருக்கிறீங்க, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, காதலிக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன சண்டை, பண கஷ்டமாக, எதுவுமே யாருக்கிட்டையும் பகிராதீங்க. அதுக்காக உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கணும்னு அவசியம் கிடையாது. தன்னம்பிக்கையாக இருங்க, எல்லாம் கடந்து போகும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நான் உனக்காக தான் இருக்கிறேங்கிற அதிகமாக பேசுகிறவங்கள கவனமாக அணுகணும். நான் உனக்காக இருக்கிறேன், நீ எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கிறவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பழகணும். அடுத்த 12 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல செய்தி கிடைக்கும். மனசில் இருந்த குழப்பமெல்லாம் குறையும். குடும்பத்தில் சின்ன சந்தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை தேடிட்டு இருந்திருப்பீங்க, அது வேலை கிடைக்கலாம். தொழில் தொடங்க கடன் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்கலாம். குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, குழந்தை வரம் கிடைக்கலாம். திருமணமாகாதவங்க வரன் தேடிட்டு இருப்பீங்க, வரன் கிடைக்கலாம். இந்த மாதிரி நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சிறு சிறு சந்தோஷமெல்லாம் உண்டாகும். வீட்டில் அமைதி நிலவும், அது போதும்ல. அடுத்த 3 நாள் பார்த்திங்கன்னா செலவெல்லாம் அதிகரிக்கலாம். அன்னெசசரி ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை. நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம மெச்சூர்டாக இதையுமே ஹேண்டில் பண்ணும்போது சண்டையெல்லாம் வராது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க போதும். உடல் நலத்தில் சோர்வு, என்ன தான் பிரச்சனை வந்தாலும், என்ன தான் இது வந்தாலும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கு மூலதனமே நம்ம உடம்பு தான் இல்லையா? நல்லா நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கினாலே பாதி நமக்கு உடலில் பிரச்சனையே வராது. உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த 3 நாள் பார்த்திங்கன்னா பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொடர்பான முன்னேற்றம், நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுனா வராமல் இருந்த கடன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் நீங்கள் கேட்டு வச்சுருந்துருப்பீங்க, அந்த பண வரவு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலாம். இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பண வரவு இருக்குது. 10 நாள் 12 நாள் எப்படி இருக்குன்னா, மன அமைதி கிடைக்குங்க. குடும்பத்தில் நல்ல மாற்றம் உருவாகும். ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெட்டை வருமான வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் வேலை, தொழில் கூட்டாண்மை, வெளிநாட்டு தொடர்பு மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தொழில் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய துறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீடியா, சினிமா, டிசைன்ஸ், அழகுத்துறை, சட்டம், ஆன்லைன் பிஸ்னஸ், சமூக தொடர்பு வேலைகள். இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு உகந்த துறைகள். இதில் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி நல்லபடியாக செஞ்சீங்கன்னா லாபம் அதிகரிக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புதிய வேலை, தொழில் விரிவாக்கம்லாம் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த நிற உடை அணியலாம், எந்த நிற உடை அணிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை, இளம் சிவப்பு, நீலம், க்ரீம் கலர், லைட் க்ரீன்
இந்த நேரத்துலலாம் நீங்கள் உடைகள் அணியும் போது உங்கள் மன அமைதி இருக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். நல்ல வைப்ரேஷன் நம்ம கூட இருந்தாலே போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், நல்ல ஆற்றலை தரும். கருப்பு நிறத்தை நீங்கள் அதிகமாக தவிர்க்கிறது நல்லதுங்க. அது வேண்டாம், பேட் வைப்ரேஷனாக தான் இருக்கும். பேட் வைப்ரேஷன் நம்ம கூட இருந்தாலே போதும், எல்லாமே கெட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கருப்பு நிறத்தை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6, 9, 15, 24. இந்த எண்கள் வரும் நாட்களில் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது தொழில் தொடங்குறதுக்கோ வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எண்களில் வர தேதிகள் நாட்களில் நீங்கள் செய்யலாம். துலாம் ராசிக்கு உண்டான தெய்வங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி, முருகப்பெருமான், சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமைகளில் இவங்களுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வெள்ளைப்பூ வச்சு வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதை ஈர்த்து தரும். திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா 2026க்கு பிறகு திருமண பேச்சு, நிச்சயதார்த்தம், காதல் திருமணம்லாம் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. திருமணம் தாமதமாகும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனாலும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா ஆரோக்கியமான குழந்தை, குடும்ப சந்தோஷம், வீட்டில் சுப நிகழ்ச்சியெல்லாம் வரும் காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். தாமதமாக இருந்தாலும் எல்லாமே நல்லதாக உங்களுக்கு நடக்கும். நிலம் வாங்கும் யோகம், வீடு கட்டும் எண்ணம், வாகனம் வாங்கும் வாய்ப்பெல்லாம் உருவாகும். சிலருக்கு சொத்து பிரச்சனைலாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, முன்னோர்களோட சொத்து பிரச்சனை, அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். உடல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஆனால் தூக்கமின்மை, மன அழுத்தம், முதுகு வலி, சர்க்கரை அளவு, பிபி இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம தாங்க கொஞ்சம் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் தீர்வு காணணும். நாம் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். துலாம் ராசிக்காரர்களோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள்லாம் வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய கனவு, ஆழமான உணர்வுகளோட வாழ்க்கையை வெல்லும் தீவிரத்தோடு இருப்பாங்க. ஒரு நாள் இவங்களை அலட்சியம் செஞ்சவங்களே இவ்வளவு உயர்ந்துட்டாங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க கண்டிப்பாக வாழ்வாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த ராசிக்காரங்க பெறப்போகும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திடீர் பணவரவு, வாழ்க்கையில் முன்னேற்றம். கல்யாணமே ஆகாமல் இருப்பாங்க, திடீர்னு பொண்ணு அமையும். அதுவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு, மனம் ஒத்து போய் வாழக்கூடிய பொண்ணு அமையும். அப்புறம் இது கிடைச்சதே வரம்னு அவங்களே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல வாழ்க்கை அமையும். குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும், சமூக மதிப்பு உயரும். இது எல்லாமே மெதுவாக இவங்களுக்கு வந்து சேரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் வீணே போகாதுங்க. உங்களை ஏமாத்தினவங்க ஒரு நாள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து அதிர்ச்சி அடைய தான் போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. 2026க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. தாமதமான வெற்றியாக இருந்தாலும் நிலையான வெற்றியாக உங்களுக்கு அமையும். அதுதான் துலாம் ராசிக்காரர்களோட உண்மையான பலன். துலாம் ராசிக்காரர்களே, அடுத்த 12 நாட்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளாக மனசில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது. சிலருக்கு அதிர்ஷ்டமும் சிலருக்கு எச்சரிக்கையும் கலந்த காலமாக இது இருக்க போகுது. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு மனசில் இருந்த கவலையெல்லாம் குறையுங்க. முதல் 4 நாளில் வேலை தொடர்பான நல்ல தகவல்லாம் வரும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். குடும்பத்தில் மன அமைதி உருவாகும். யாருக்கிட்டேயும் உங்கள் ரகசியங்களை நீங்கள் பகிராமல் இருந்தீங்கன்னா போதும். நண்பர்களால் சிறிய மன வருத்தமெல்லாம் ஏற்படலாம். நல்ல முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது. தொழிலில் புதிய வாய்ப்புகள்லாம் வரும். நீண்ட நாள் ஆசை ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சோர்வு இருக்கலாம். மன அழுத்தம் குறையும். தியானம் செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும் அறிகுறி கண்டிப்பாக இருக்குது. வேலை இடத்துல மதிப்பு உயரும். பழைய நண்பர்கள்லாம் ஒருத்தரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. காதல் மற்றும் திருமண விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டாகும். வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி தரும். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் கடன் கொடுக்கறத தவிர்க்கணும். நெருங்கியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொடர்புகள்லாம் உருவாகுங்க.
குடும்ப ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மனசில் இருந்த ஆசை ஒன்று கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நல்ல செய்தியை கேட்பீங்க. இந்த 12 நாளில் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ, இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பண விஷயங்களில் யாரையுமே முழுசாக நீங்கள் நம்பவே கூடாது. உடல் நலத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு கண்டிப்பாக வரும், வாக்குவாதம் வரும். அதை நீங்கள் செய்யவே கூடாது. 12 நாளில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, வெள்ளை நிற உடை அணிகிறது நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வரும். பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். பசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வகையில் உணவு, பழமோ கீரையோ ஏதாவது ஒரு சாப்பிட்ற உணவு அதுக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை சேர்க்கும். கர்மா கழியும். தடைப்பட்ட வேலைகள்லாம் நகருங்க. மன அமைதி இந்த 12 நாளில் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு மெதுவாக உயரும். உங்களை ஏமாற்றியவங்கெல்லாம் விலக ஆரம்பிப்பாங்க. புது நல்ல மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.